தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன் தலைமை வகித்தார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் சந்திரா, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழகத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் ஓராண்டுக்கும் மேலாக மாத உதவித் தொகை கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைவருக்கும் மாத உதவித் தொகையை உடனே வழங்கிட வேண்டும். அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளை ஊராட்சிகள் மூலம் கணக்கிட்டு 4 மணி நேர வேலை, ஜாப் கார்டு, முழு சம்பளம் 319 வழங்கி 100 நாள் வேலை வழங்கிட வேண்டும். அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் குடும்பங்களுக்கு ஏஏஒய் திட்டத்தின் கீழ் 35 கிலோ அரிசி, ரேஷன் கார்டு வழங்கிட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உடன் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கோட்டூர் மற்றும் மல்லங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி, குடவாசல், கொரடாச்சேரி ஆகிய ஒன்றிய பகுதிகளில் இருந்து ஒன்றிய நிர்வாகி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி மாவட்டம் முழுவதுமிருந்து வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனு 600ஐ மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட்டது.